ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பக்கோடா மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது அப்படின்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சிக்கன் வந்து நம்ம வந்து லெமன் ஊற்றி கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அதில் வந்து கொஞ்சம் லெமன் போட்டு அதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், சிக்கனை வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பகோடா போட போகிறோம். அதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமா, ஓகேங்களா. அப்புறம் மைதா மாவு. இது வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன். அதனால எல்லாம் ஒரு கை போட்டிருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு போட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணியே ஊற்ற தேவையில்ல. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் இதுவாகும். அதனால நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்ல. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேசரி பவுடர், கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கலருக்காக. உங்களுக்கு வேண்டான்னா அந்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான நம்மளுக்கு சிக்கன் பக்கோடா கிடைக்கும். அந்த பகோடா வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து சைடில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கே 4 பேருக்கும் 1 கிளாஸ் ரைஸ் இருந்தா அதுவே போதுமானது. அதனால நான் வந்து அத வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா ரவா ஆட் பண்ணிக்கோங்க பகோடால. ஸோ ரவா ஆட் பண்ணும்போது என்னன்னா, நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கும். அரிசி மாவு இருந்தா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா ரவா சேர்க்கும்போது கிறிஸ்பியா வருது நல்லா. இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடிச்சு. அப்புறம் கொஞ்சம் புதினா இலை. புதினா இலை சேர்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி இருந்தாலும் நீங்க கொத்தமல்லி கூட போட்டுக்கோங்க. ஆனா புதினா இலை கண்டிப்பா சேர்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குடுக்கும். நல்லா க்ரஷ் பண்ணி அந்த புதினாவ வந்து நல்லா அப்படியே என்ன சொல்றது? க்ரஷ் பண்ணிட்டு நல்லா போட்டீங்கன்னா, அந்த ஸ்மெல் வந்து நல்லாருக்கும் பகோடாக்கு. அதனால இந்த மாரி போட்டு நல்லா பெசஞ்சு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாலும் ஓகே. இல்ல 10 மினிட்ஸ்ல நீங்க செய்றதுனாலும் ஓகே. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துடுச்சுன்னா, நம்ம அத சாதம் வடிச்சு வச்சிடலாம். அத வெடிச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. லைட்டா எண்ணெய் ஊத்துங்க. அப்போ வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கும். பாஸ்மதி ரைஸ் செய்யும்போது இந்த மாரி ஒண்ணுக்கு ஒண்ணு இது பண்ணீங்கன்னா, ஒட்டாம வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடா நான் வந்து வெங்காயம், ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் குடமிளகா, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பகோடாவ பொரிச்சுக்கலாம். அத வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பகோடாவ பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டை. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு 2 முட்டை, அ வெங்காயம், குடமிளகா. நீங்க காய்கறிலாம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, கேரட், பீன்ஸு, கோஸு இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணாம செய்றேன். உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பக்கோடா வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க ரொம்பவே கிரிஸ்பியா இருக்கு. அண்ட் டேஸ்ட்டும் செம்மையா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா சிக்கன் பகோடாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் சிக்கன் பகோடாவ சைட் டிஷ்ஷா வச்சேன். பகோடா எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொரிக்கும்போதே பாதி காலியாயிடும். பாருங்க. பொரிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்ட்டுருவாங்க இவங்க 2 பேரும்.
இன்னும் இருக்கிறது எல்லாத்தையும் நான் பொரிச்சு இந்த மாரி எடுத்து வச்சுக்கிட்டேன். சைட்ல வந்து சாதம் வடிச்சுட்டு, அந்த சாதத்த வந்து ஆற வச்சுட்டேன். நீங்க வந்து நார்மல் ரைஸ்ல செய்றதுனாலும் செய்யலாம். ஆனா பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நம்ம கடையில கிடைக்கிற மாரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து அந்த பொரிச்சோம் இல்லையா ஆயில், அ அதிலேயே வந்து அந்த ஆயிலே ஊத்தியாச்சு. ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஊத்தியாச்சு. அந்த ஆயிலே ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆனதும், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பகோடாலயும் புதினா வச்சிருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் குடை மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்குனதும், நம்ம வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம். குடை மிளகா போட்டுட்டு, அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் பகோடா பீசஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறது. இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 முட்டை போதுனாலும் ஓகே தான். இல்ல நீங்க முட்டை சேர்க்காம செய்றதா இருந்தாலும் ஓகே. ஆனா எக் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். நான் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு, நான் 2 முட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போறோம். பெப்பர் பவுடர், கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். உங்களுக்கு நல்லா ஸ்பைசியா வேணும்னா நெறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமா கரம் மசாலா. உங்களுக்கு நல்லா காரமா வேணும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா? அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. எனக்கு இந்த காரமே போதுன்றதுனால நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சமா சோயா சாஸ். சோயா சாஸ் ஊத்துனீங்கன்னா, அந்த கடை டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவு இந்த மசாலாக்கு தேவையான அளவு சால்ட். அண்ட் அந்த சாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா, அந்த சாதத்தில உப்பு வந்து இதுவாயிடும். ஸோ வேக வைக்கும்போது கொஞ்சம் சாதத்தில உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள். இப்ப இது எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ரைஸ் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வீட்லயே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு குடுத்தோம்னா, நல்லாருக்கும். கடையில வந்து நெறைய அன்வான்டட் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்லயே செஞ்சு தரலாம். இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த முட்டைலாம் நல்லா வந்து வதங்கி வரணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இப்ப இங்க சம்மந்தமே இல்லாம ஹேப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருக்காங்க 2 பேரும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம இந்த ரைஸ் வந்து வேக வச்சு ஆற வச்சிருக்கோம் இல்லையா? அத ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் ஊத்துனதுனால பாருங்க, உதிரி உதிரியா இருக்கு. நல்லா ரைஸ் வந்து தனி தனியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரைஸ் கூட நீங்க உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா, இந்த ரைஸ்ல வந்து உங்களுக்கு உப்பு இருக்கும். நம்ம மசாலாக்கு மட்டும் தேவையானது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுட்டு, நல்லா ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் போல நல்லா கிளறி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், கொஞ்சமா உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா இருந்தது. கொஞ்சம் லைட்டா போடணும்னு நெனச்சேன். கொஞ்சமா போட்டேன். அவங்களும் டேஸ்ட்டுக்கு கேட்டுட்டு இருக்காங்க பக்கத்துல நின்னுட்டு.
இது நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணுமா, அதனால பக்கத்துலயே நின்னுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா சால்ட் கம்மியா இருக்கு. அதனால லைட்டா சால்ட் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கலாரி விட்டுடுங்க. நல்லா கலாரி விட்டுட்டு, இத சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா சூப்பரான, சுவையா ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பசங்களுக்கும் இது ரொம்ப குழந்தைங்களுக்கும் நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, ரொம்ப நல்லா அ விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அடிக்கடிக்கு கேட்பாங்க. இது வந்து நீங்க சிக்கன் போடாமயும், வெறுமனே முட்டை மட்டும் ஊத்தியும் செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிக்கன் போட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இல்லன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் மாரி செஞ்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்ம வந்து நெறைய அ மசாலாலாம் போடாம இந்த மாதிரி செஞ்சு குடுத்தோம்னா, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. இப்போ இத நம்ம சர்வ் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கா? ம். ஓகே. சிக்கன் பகோடா கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் சாஸ் சிக்கன் பகோடாவோட நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.